நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ், வாசிப்பவர் கே. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் வலியுறுத்தல். தபால் துறையை தேசிய பொருளாதாரத்தின் பிரதான பங்குதாரராக மாற்றி அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம். ஊடகவியலாளர்களின் தொழில் திறனை அபிவிருத்திக்கான பயிற்சி நிலையம். சிறுவர் தினம் மற்றும் வயோதிபர் தினத்தை முன்னிட்டு இன்று விசேட நிகழ்வுகள். சவுதி ஊடகவியலாளர் ஜமால் கஷோக்ஜி படுகொலை தொடர்பில் மேலும் 6 சவுதி சந்தேக நபர்களுக்கு எதிரான 2வது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கீழ் போட்டியிட்ட அனைவரதும் எதிர்பார்ப்பு 20வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதாகும் என ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைந்து செயல்படும் அனைத்து கட்சிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் புரிந்துணர்வுடன் செயலாற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். கண்டே குருதனிய கல்வி அபிவிருத்தி கேந்திர நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னர் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான நிலைப்பாடு எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும். 19வது அரசியலமைப்பு திருத்தம் ரத்து செய்யப்பட்டாலும் அதில் உள்ள 3 விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடமாக இருத்தல், ஜனாதிபதிக்கு 2 தடவைக்கு மேல் பதவி வகிக்க முடியாதிருத்தல், தகவல் அறியும் சட்டத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளாதிருத்தல் என்பன அந்த 3 விடயங்களாகும். கணக்காய்வு ஆணைக்குழு ரத்து செய்யப்படுவதால் அரசு நிறுவனங்கள் கணக்காய்விற்கு உள்ளாகாது என்பது அர்த்தமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். கணக்காய்வு ஆணைக்குழு என்பதும் கணக்காய்வு என்பதும் 2 விடயங்களாகும். கணக்காய்வு ஆணைக்குழு இல்லாத காலத்தில் அரசு நிறுவனங்கள் கணக்காய்வை மேற்கொண்டதாக ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சுட்டிக்காட்டினார். கோப் குழு தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு மூலமாகவே மத்திய வங்கி பிணை முறை மோசடி வெளிவந்தது என அவர் குறிப்பிட்டார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் எந்தவொரு நெருக்கடியும் ஏற்படாது என தான் நம்புவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் ஊடகங்களின் முக்கியஸ்தர்களுடன் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் தீர்மானமே தமது நிலைப்பாடாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த திருத்தத்தின் பின்னர் பிரதமர் பதவி பேரளவிலான பதவியாக மாத்திரம் இருக்க மாட்டாது என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய பிரதமருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது 13வது அரசியலமைப்பு திருத்தம் பற்றியும் பிரதமர் கருத்து வெளியிட்டார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அமுலில் இருந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைத்தவர்கள் யார் என்பதை மக்கள் நன்கு அறிந்துள்ளார்கள். தமது அரசாங்கத்தின் கீழ் என்றும் தேர்தலை உரிய முறையில் நடத்தியதாகவும் பிரதமர் கூறினார். முழுமையான அரசியலமைப்பு மாற்றத்திற்கு அபிப்பிராய வாக்கெடுப்பு அவசியமாகும். அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை அதிகாரம் இருப்பதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். எதிர்காலத்தில் அனைத்து தேர்தல் தொகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் 100 வீடுகளை கொண்ட ஒரு மாடி வீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். மக்களின் வீட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். போதைப்பொருள் கடத்தல்காரர்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெறும். தற்போது இந்த கடத்தலில் ஈடுபடும் சிறு தரப்பே சட்டத்தின் பிடியில் சிக்குகிறார்கள். இதனுடன் தொடர்புடைய பிரதான நபர்களை பிடிக்க வேண்டிய தேவை உணரப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்கள் நாட்டின் கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பது தொடர்பில் இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்தியதாக பிரதமர் குறிப்பிட்டார். நாடு என்ற வகையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் கடற்படைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு பாதுகாப்பாக இருப்பதாகவும் பாதுகாப்பு தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மீண்டும் வடக்கில் யுத்த நிலைமை ஏற்பட்டால் கடந்த காலத்தில் வழங்கிய அதே பதில் அந்த சந்தர்ப்பத்தில் வழங்கப்படும் என அவர் வலியுறுத்தினார். திலைப்பனை நினைவுகூர சந்தர்ப்பம் அளிக்குமாறு கோரி வடக்கில் ஹர்த்தால் நடவடிக்கையில் ஈடுபட்டமை தொடர்பில் ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாள் சம்பளத்தை வழங்குவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு துறைசார் அமைச்சருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் விமல் வீரவன்ச, நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் எதிர்ப்பு குழுவும் ஊழலில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சட்டத்திறனிகளுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட ஊழல் எதிர்ப்பு குழு இதற்காக 3 கோடி ரூபாயை முறைகேடாக செலவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். சர்வதேச தபால் சேவை மீது கவனம் செலுத்தி வழங்கக்கூடிய விரிவான சேவையை அடையாளம் கண்டால் இலங்கையின் தபால் துறைக்கு தேசிய பொருளாதாரத்தில் பிரதான பங்குதாரராக முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தபால் துறைக்கு சொந்தமான வளங்களை சரியான முறையில் முகாமைப்படுத்த வேண்டும். தபால் சேவைகள் மற்றும் ஊடகவியலாளர் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டார். வருடாந்தம் தபால் திணைக்களம் 8 பில்லியன் ரூபாய்க்கும் மேற்பட்ட வருமானத்தை ஈட்டுகிறது. 14 பில்லியன் ரூபாயை செலவிடுகிறது. சம்பளம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுகள் உள்ளிட்ட ஏனைய செலவினங்கள் காரணமாக 6 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை இந்த திணைக்களம் வருடாந்தம் எதிர்கொள்கிறது. பல மாவட்டங்களில் அமைந்துள்ள பழைய கட்டடங்களை சுற்றுலாத்துறை அமைச்சின் ஆதரவுடன் கவர்ச்சிகரமானதாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள பழைய மத்திய தபால் கட்டடத்தை அதன் பழமை சொத்தை பேணி புதுப்பிப்பதற்கு அங்கு தீர்மானிக்கப்பட்டது. கோவிட்-19 தொற்று காலப்பகுதியில் நாடு மூடப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் மருந்து பொருட்களை பகிர்ந்தளித்ததன் மூலம் தபால் திணைக்களம் பாரிய சேவையை ஆற்றியிருப்பதாக பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ அங்கு குறிப்பிட்டார். ஸ்பீட் போஸ்ட் சேவையை மேலும் விரிவுபடுத்துவதன் மூலம் கூடுதலான மக்களின் அவதானத்தை ஈர்க்க முடியும். இரத்தினக்கல் ஏற்றுமதியின் போது பண்ட விநியோக தனியார் நிறுவனங்களின் சேவையை கூடுதலான விலைக்கு பெற்றுக்கொள்ள வியாபாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இலங்கை தபால் துறையிடம் இதற்காக திட்டம் இருக்குமானால் கூடுதலான வருமானத்தை ஈட்ட முடியும். ஊடகவியலாளர்களின் தொழில் திறனை விருத்தி செய்யும் பொருட்டு பயிற்சி நிலையம் ஒன்றை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பத்திரிகை சபை சட்டத்தை திருத்தி அமைப்பதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. நாளை அனுஷ்டிக்கப்படும் உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு ஒழுங்கு செய்துள்ள நிகழ்ச்சி இன்று காலை கொழும்பு டொரிங்டன் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்கள மைதானத்தில் இடம்பெறும். விளையாட்டிற்காக பாடசாலை மாணவர்களை ஊக்குவிப்பது இதன் நோக்கமாகும். இந்த நிகழ்வில் 11 பாடசாலைகளைச் சேர்ந்த 500 மாணவர்கள் பங்கேற்பார்கள். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். இதேவேளை தேசிய வானொலியும் இன்று காலை 9:30 சுதந்திர சதுக்கத்தில் சிறுவர் தின மற்றும் வயோதிபர் தின நிகழ்ச்சி ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறது. சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான கலைஞர்கள் ஒன்றியம் இந்த நிகழ்ச்சியை நடத்தவிருப்பதாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜகத் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 5000 ரூபாய் பெறுமதியான 39 போலி நாணய தாள்களை வைத்திருந்த ஒருவர் உடுதும்பர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுதும்பர நகரில் பல வியாபார நிலையங்களை நடத்தி வரும் இந்த சந்தேக நபரது வீட்டில் சூட்சுமமாக இந்த பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இது தவிர 8 கையடக்க தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாணயத்தாள் அச்சிடப்பட்ட இடம் தொடர்பிலும் இவருக்கு இந்த பணம் எவ்வாறு கிடைத்தது என்பது தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரித்து வருகிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உரிய விதிமுறைகளுக்கு அடிபணியாமல் மேற்கொள்ளும் சட்டவிரோத நிர்மாண பணிகள் தொடர்பான புதிய சட்டமூலம் ஒன்றை கொண்டுவர அரசாங்கம் எதிர்பார்த்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்ப பண்டார தெரிவித்துள்ளார். அண்மையில் பூவெலிக்கட பிரதேசத்தில் ஒரு கட்டடம் தாளிறங்கியதால் 3 பேர் உயிரிழப்பதற்கு காரணம் இதுபோன்ற சட்டவிரோத நிர்மாணமாகும். சட்டவிரோத கட்டடங்களை அமைத்து அதற்கான தண்ட பணத்தை செலுத்தி அதில் இருந்து தப்ப முடியாதவாறு புதிய சட்டம் வகுக்கப்படும். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தயாப்பா பண்டார இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
உங்கள் கவனத்திற்கே. தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள ஒல்கோட் மாவட்டத்தில் உள்ள போலீஸ் அறிக்கைக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் அலுவலகம் இன்று முதல் திறக்கப்படும். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த அலுவலகம் மூடப்பட்டு இணையதளம் வாயிலாக சேவை இடம்பெற்று வந்தது. தற்போது மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு மீண்டும் இந்த அலுவலகத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் லீசிங் கதை அல்ல. முன்னர் போக்குவரத்தில் பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பஸ்களை வழங்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை அது வழங்கியதை பார்க்கும் போது பினான்ஸ் நிறுவனமா இவ்வாறு உதவுகிறது என நம்ப முடியாதுள்ளது. மக்கள் மனமறிந்த லீசிங், பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். சவுதி ஊடகவியலாளர் ஜமால் கசோக்ஜி படுகொலை தொடர்பில் மேலும் 6 சவுதி சந்தேக நபர்களுக்கு எதிரான 2வது குற்றச்சாட்டை துருக்கி வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்துள்ளனர். இவர்களில் 2 சந்தேக நபர்கள் ஆயுள் தண்டனைகளையும் ஏனைய 4 பேரும் 5 வருட சிறை தண்டனையும் எதிர்கொள்ள நேரிட்டிருக்கிறது. குற்றச்சாட்டின்படி கொன்சுலர் தூதரக பணியாளர்களில் 2 பேர் குறிப்பிட்ட கொலையை செய்துவிட்டு துருக்கியில் இருந்து வெளியேறியவர்கள் என அனதோலு செய்திச் சேவை தெரிவிக்கிறது. ஏனைய 4 பேரும் படுகொலை இடம்பெற்றதும் சம்பவ இடத்திற்கு சென்று ஆதாரங்களை திரட்டுவதற்கு தடங்கலாக இருந்தவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்களும் துருக்கி நாட்டவர்கள் அல்லர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமது யுத்த விமானம் ஒன்று துருக்கி விமானத்தினால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஆர்மேனியா தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய நகோனே கரபக் பிராந்தியம் தொடர்பிலே முரண்பாடு எழுந்துள்ள நிலையில் அங்கு மோதல் இடம்பெற்றுள்ளது. இந்த மோதலில் துருக்கி அசர்பைஜானுக்கு சார்பாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் குறிப்பிட்ட யுத்த விமானத்தை தாம் சுட்டு வீழ்த்தவில்லை என துருக்கி தெரிவித்துள்ளது. மலைப்பாங்கான சர்ச்சைக்குரிய பகுதியில் கடந்த 3 நாட்களாக இடம்பெற்ற மோதல்களில் பொதுமக்கள் உட்பட சுமார் 100 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்ச்சைக்குரிய பகுதி அசர்பைஜானின் ஒரு பகுதியாக சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனினும் அசர்பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையில் 1988 ஆண்டு முதல் 94 ஆண்டு வரை இடம்பெற்ற யுத்தத்தை தொடர்ந்து அந்த பகுதியை ஆர்மேனிய இனத்தவர்கள் ஆக்கிரமித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது உண்மையில் லீசிங் கதை அல்ல. முன்னர் போக்குவரத்தில் பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பஸ்களை வழங்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை அது வழங்கியதை பார்க்கும் போது பினான்ஸ் நிறுவனமா இவ்வாறு உதவுகிறது என நம்ப முடியாதுள்ளது. மக்கள் மனமறிந்த லீசிங், பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். மீமுரே வனத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஹுனஸ்கிரிய மீமுரே தடுப்புல பாதை அபிவிருத்தி செய்யப்படும் என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண பாதை அபிவிருத்தி செயல் திட்டங்களின் முன்னேற்றங்களை கண்டறிவதற்காக அமைச்சர் அங்கு சென்றிருந்தார். ஹுனஸ்கிரியவில் இருந்து மீமுரே வரையான பாதையில் 19 கிலோமீட்டர் பகுதியும், கும்பகொலையில் இருந்து வெடிலு நகுஹாவ வரையான 4 கிலோமீட்டர் பகுதியும், மீமுறையில் இருந்து தடுப்புல வரையான 2.5 கிலோமீட்டர் பகுதியும் அபிவிருத்தி செய்யப்படும். இந்த செயல் திட்டத்திற்காக 250 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். இந்த செயற்திட்டத்தின் போது ஒரு மரத்தையும் வெட்டுவதில்லை எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். 46 தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு இணைவாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள மரதன், வேகநடை, மகளிர் மற்றும் ஆடவர் சைக்கிளோட்ட போட்டிகள் அடுத்த மாதம் 10ஆம் 11ஆம் தேதிகளில் கதிர்காமம் நகரை அண்டியதாக இடம்பெறும். வீர வீராங்கனைகளை பதிவு செய்தல் மற்றும் மருத்துவ பரிசோதனையின் நடவடிக்கைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கதிர்காமம் பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெறும். பதவிற்காக வரும்போது 14 நாட்களுக்குள் பெற்றுக்கொண்ட ECG அறிக்கையை எடுத்து வருமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சும் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களமும் இந்த போட்டியை ஒழுங்கு செய்துள்ளன. காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
TJC மாம்பழச்செய்கையை விரிவுபடுத்துவதற்கு ராணுவமும் ஒன்றிணைந்திருக்கிறது. ராணுவத்திற்கு சொந்தமான சிங்கப்பூர் விவசாய நிலத்தில் 1100 ஏக்கர் பகுதி இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அங்கு சுமார் 100 ஏக்கர் பகுதியில் 5000 மரக்கன்றுகள் நாட்டப்பட்டுள்ளன. 20,000 மரக்கன்றுகளை நாட்டுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தின் 71வது நிறைவாண்டு நினைவாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட 2,50,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட 300 மெட்ரிக் டன் அரிசியை கால்நடை உணவு உற்பத்திக்காக பயன்படுத்த தயாராவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை ஜாயல ஏக்கல பிரதேசத்தில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டது. அங்கு கால்நடை உணவு உற்பத்தி நிறுவனத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த பாவனைக்கு உகந்த அரிசி கைப்பற்றப்பட்டது. இந்த நிறுவனம் தொடர்ந்தும் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருப்பதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை அனுசரணை. CIB ஜனஜயவாசனா 15வது கட்டம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை 3000 ரூபாய்க்கு மேலதிகமான அனைத்து பற்றுச்சீட்டுகளுக்கும் லட்சக்கணக்கான பரிசில்கள். இன்றே CIBக்கு வாருங்கள். மேல் சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் மழை பெய்யலாம். பிற்பகல் 2 மணியின் பின்னர் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது CIB ஜனஜயவாசனா 15வது கட்டம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை 3000 ரூபாய்க்கு மேலதிகமான அனைத்து பற்றுச்சீட்டுகளுக்கும் லட்சக்கணக்கான பரிசில்கள். இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் வலியுறுத்தல். தபால் துறையை தேசிய பொருளாதாரத்தின் பிரதான பங்குதாரராக மாற்றியமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம். ஊடகவியலாளர்களின் தொழில் திறனை அபிவிருத்திக்கான பயிற்சி நிலையம். சிறுவர் தின மற்றும் வயோதிபர் தினத்தை முன்னிட்டு இன்று விசேட நிகழ்வுகள். சவுதி ஊடகவியலாளர் ஜமால் கசோக்ஜி படுகொலை தொடர்பில் மேலும் 6 சவுதி சந்தேக நபர்களுக்கு எதிரான 2வது குற்றச்சாட்டு தாக்கல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.